வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக இந்த அல்வாவை ரெடி பண்ணிடலாம். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது ஜவ்வரிசி அல்வா. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உடம்பு சூட்டை தணித்து உடம்பு நல்ல குளுமையாக வச்சிருக்கும். ஜவ்வரிசி எப்பயுமே உடலுக்கு ஆரோக்கியம், வயிறையும் நல்ல குளுமையாக வச்சிருக்கும். கேஸ்ட்ரிக் இருக்கிறார்கள் சும்மாவே இதை அவிச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜவ்வரிசி அல்வா செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடைகளில் நல்ல சின்னதாக கிடைக்குமே ஜவ்வரிசி, அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய ஜவ்வரிசியில் செய்கிறத விட இதை மாதிரி சின்னதாகிற ஜவ்வரிசியில் செஞ்சால் தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்குமே நல்லா இருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா வறுத்தெடுக்க போகிறேன். நீங்கள் இந்த எள்ளுக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்க்கலாம், கஜு சேர்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி எள்ளு இருக்கிறதால எள்ளு சேர்த்திருக்கேன், ஆப்ஷனல் தான், நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மாதிரி ஒரு அகலமான கடாய் வச்சு நாம் ஜவ்வரிசி எடுத்த கப்பால் 2 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம கழுவி வச்ச ஜவ்வரிசியை சேர்க்கலாம். 1 மணித்தியாலத்துக்கு ஊற வச்சாலும் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்னொரு அடுப்பில் தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். மொத்தமாக 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசிக்கு நான் 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அது போதுமானதாக இருக்கும். ஜவ்வரிசிக்கு நீங்கள் மொத்தமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கக்கூட குழஞ்ச மாதிரி ஆயிரும். நமக்கு கடிபடுற அமைப்பில் தான் இந்த ஜவ்வரிசி வெந்து வரணும். இதே மாதிரி வெந்து வரணும். இப்போ இப்படி வெந்து வந்ததுக்கு பிறகு நாம் இதில் 2 கப் அளவுக்கு சீனி சேர்க்கலாம். நீங்கள் மெஷர்மெண்ட்டை சரியாக பார்த்துக்கோங்க. 1 கப் ஜவ்வரிசிக்கு 3.5 கப் தண்ணி, 2 கப் சீனி சேர்த்திருக்கேன். சரியான அளவில் உங்களுக்கு இந்த அல்வா கிடைக்கும். தாராளமாக ஒரு குடும்பமே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். வச்சு கூட சாப்பிடலாம். நீங்கள் ஒரு வீக்குக்கு இதை வச்சு கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இதிலே வாசத்துக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். எப்பயுமே இதுக்கு க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதால் நான் க்ரீன் கலரே சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இந்த கலர் பிடிக்காடி நீங்கள் லைட்டாகவே சேர்த்துக்கோங்க. லேசான கலரில் இருந்தாலே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மோஸ்ட்லி கொழும்பில் கல்யாண வீடுகளில் செய்வாங்க. லேசான க்ரீன் கலரில் இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்ததுக்கு பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் அதுக்கு மேலே நெய் சேர்க்கலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்திருக்கேன். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் உங்களுக்கு அல்வா சரியான பதத்தில் வரும். ஜவ்வரிசி வெந்ததுக்கு பிறகு நீங்கள் இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு டெக்ஸ்சரோடையும் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் கட் பண்ணி கூட இதை சாப்பிடலாம். இப்போ அல்வா நல்லா இறுகி வந்ததுக்கு பிறகு நாம் வறுத்து வச்சு எள்ளை சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மஸ்கட் செய்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு அரை மணித்தியாலம் தான் எடுக்கும். ரொம்பவுமே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். வார ஹஜ்ஜி பெருநாளைக்கு இதை மாதிரி செஞ்சு வார கெஸ்ட்டுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. 10 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கிறீங்கன்னா இந்த மஸ்கட் நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். இப்போ இதை மாதிரி ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. மஸ்கட் எங்கள் கூட இதை மாதிரி தட்டில் ஊற்றினா தான் கட் பண்ணி சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.